வீடியோ சரியா இருக்காப்பா? ரேவதி ரேவதி இருக்கு மாமி. நமஸ்காரம். சரியா இருக்கா? நமஸ்காரம். எஸ், அனைவருக்கும் வணக்கம். நமஸ்காரம் 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 மேடம். வணக்கம். நமஸ்காரம் வணக்கம். வீடியோ சரியா இருக்கா மேடம்? நன்னா நன்னா தெரியாது, நன்னா சரி, தெரியாது. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஒரு 10 மினிட்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவோம். ம் ஓகே ஆமா. ஓகே ஓகே ஓகே.
ஓகே, எல்லாருக்கும் ரிமைண்டர் கொடுத்துருக்கேன். பாப்போம். ஓகே மேடம். unable to join. Can you invite? இதுல இன்வைட் பண்ண முடியுமா நம்ம? இதுலயா? தெரியலையே எனக்கு அந்த இது. மீட்டிங் இன் ஃபோன் வந்திருக்கு இன்னும். இருங்க பாப்போம். அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் செட்டிங்ஸ்ல. இல்ல இது அவரோட இது வருது இன்ஃபர்மேஷன். பார்ட்டிசிபென்ட் காப்பி இன்வைட் ரிமூவ் இன்வைட் தான் இன்வைட். அம்மா எதா பண்ணணுமா? புரியல. இல்லம்மா இல்ல, அவ இன்னும் நிறைய பேர் வரலன்னு பாத்துட்டு இருக்காங்க. இன்வைட் பண்ணணுமா அப்படிங்கிறா, அது எப்படின்னு பாக்குறா. நம்ம அலுமினி அசோசியேஷன்ல இருந்து யாரும் வந்த மாதிரி தெரியல. மேபி சாட்ல வந்து டைரக்டா இதோட அந்த மீட்டிங் லிங்க் அம்ச்சா ஈஸியா இருக்கும் கிளிக் பண்ணி வரதுக்கு. தட் இஸ் உங்க மெயின் குரூப் சாட்ல. ஜாயின். எஸ், ஓரளவுக்கு மறுபடியும் எல்லாருக்கும் அந்த லிங்க் அனுப்பியிருக்கேன். ஓகே ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 6:05 to 6:10 ஆரம்பிப்போம். ஓகே ஓகே மேம். துர்கா மேடம் வந்திருக்கா. நமஸ்காரம் மேடம். வணக்கம் மேடம். நமஸ்காரம், வணக்கம் மேடம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சார் போன் பண்ணார் யூஎஸ்ல இருந்து. எனக்கு போன் பண்ணி சொன்னார், என்னால அந்த டயத்துல கேட்க முடியாது, அதனால ரெக்கார்டிங்க மட்டும் எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னார். ஆக்சுவல் பண்ணேன். நமஸ்காரம், அடியேன் தாசன். நமஸ்காரம். நமஸ்காரம். ரமணி மேடம் வந்துட்டா. எஸ், நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம். राम राम मम्मी. माला गणेश. राम राम. ஓகே, 17 டிகேபி சார் சொல்ற மாதிரி ஒரு டபுள் டிஜிட் வந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறோங்கிற மாதிரி ஒரு 20 வரையும் வரட்டும், ஆரம்பிச்சிடலாம். ஓகே. டைம் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு ஆரம்பிப்போம். 18 ஆச்சு. யாரும் கோவில்ல இருந்து இது பண்ணிருக்கா, ஜாயின் பண்ணிருக்கா? வீடியோ ஆஃப் பண்ணிக்க சொல்லுங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இருந்தமா. யாரு? சாந்தியா? சாந்தி பாலாஜி. வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க மேடம். நீங்க வெளியில இருக்கீங்க போல இருக்கு. ஓகேவா? எஸ், அங்க இருக்கிற படம் தலைமையா வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. எஸ், வீடியோ அண்ட் மியூட் கூட பண்ணிக்கலாம். கடைசியா உங்களுக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கொடுப்போம். அப்போ வந்து நீங்க உங்களுடைய ஆடியோ அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஓகேவா? ஓகே மேடம். கோதை மேடம் ரெடியா? நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் மேடம். ரெடிதான். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் வைணவ ஆய்வு மையத்துடைய அலுமினி அசோசியேஷன் சார்பா மாதம் ஒரு முறை ஒவ்வொருத்தர் பேசுறா, ஒரு லெக்சர் அட்டம் பண்றா. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கிட்ட பேச இருக்கிறவா எம்ஏ வைணவம் இந்த ஏஏவிஆர்சியில படிச்ச அலுமினி அசோசியேஷனுக்கு ஏற்ற ஒரு நபர், திருமதி கோதை அவர்கள், கோதை சம்பத்குமார் அவர்கள். அவர் வந்து ஒரு
கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆன பர்சன் அவர். தமிழ் மீது அவர் போட்டிருக்க தமிழ் மீது உள்ள ஆர்வத்தால நான் திவ்ய பிரபந்தம் கிளாஸஸ்லாம் எடுக்கிறேன். கொரோனா பீரியட்ல இருந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. திவ்ய பிரபந்தத்தை கத்துக்கணும்னாலே தமிழ் தெரியாதவா கூட அந்த திவ்ய பிரபந்தத்தை வச்சு தமிழை கத்துட்டுருவா. அப்படி இருக்கும்போது மேடம் வந்து திவ்யத்தையே ஒரு ஃபேஷன் அதுலயே அதோட ஆர்வத்துல படிச்சு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. எல்லாருக்கும் ஒரு குருமாமியா இருந்துட்டு இருக்கா. அவளுக்கும் ஒரு குரு இருக்கா. அவ எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். உங்கள் அனைவரையும் ஏஏவிஆர்சி சார்பா முதல்ல வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு இவா பேச இருக்கிற தலைப்பு அரவத்தமிழியின் அரவணைப்பு. எதுவும் இந்த பேரை வந்து வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நானும் அவ கிட்ட ஏன்னா எங்கிட்ட இந்த அசோசியேஷன்ல இருக்கிற கேட்ட என்ன மேடம் வித்தியாசமா இருக்க தலைப்பு அப்படின்னு. பேர் தான் வித்தியாசம். அதாவது எடுத்த உடனே ஆதிசேஷனுடைய கைங்கரியம் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா அரவத்தமிழின் அரவணைப்பு அப்படின்னு சொன்னா அரவத்துன்னா அரவம் அப்படின்னா பாம்பு. அந்த பாம்புடைய கைங்கரியம் ஆதிசேஷனுடைய கைங்கரியத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட பேச போறா. மேடம் நீங்க பேச ஆரம்பிங்கோ. அதுக்கப்புறம் முடிச்ச உடனே உங்களுடைய சந்தேகங்கள் இல்ல உங்களுடைய டிஸ்கஷன்லாம் பண்ணலாம். சரியா? நான் மியூட் போட்டுக்கிறேன். மேடம் ஆரம்பிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்களா இல்ல மேமே? இருக்கு மேடம், ரெக்கார்டிங் ஆன்ல தான் இருக்கு. ஓகே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே மகாதேசிகாய நமக, சர்வ குருபியோ நமக. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அடியேன் ஸ்ரீ ராமானுஜதாசை போதே சம்பத்குமார். வந்திருக்கும் இந்த மகனியர்களுக்கெல்லாம் முதல்கண் அடியனுடைய நமஸ்காரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரர்கள் வைணவ ஆராய்ச்சி நிலையம் ஏஏவிஆர்சி என்று சொல்லப்படுகிறது இல்லையா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. அதுல எம்ஏ வைணவம் பட்டம் பெற நான் பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். எல்லோருமே பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். அதில் எனக்கும் இந்த பாக்கியம் கிடைத்தது. அதற்கு அடியனை உற்சாகப்படுத்தி சேர வைத்தது இந்த டாக்டர் ஜெயவித்யா மேடம் தான். அரவத்தமிழின் அரவணைப்பில் ரங்கநாதன் மிகவும் போகியமாகவும் யோகமும் கொண்டு உள்ளான். அதுபோல நம்மை எல்லாம் அரவணைத்து ஊக்கப்படுத்தி பட்டம் பெற வைத்ததோடு இல்லாமல் திருவரங்கத்து அரவணையானை இந்த 2 வருடத்தில் 2 வருஷம் படித்தோம். அந்த 2 வருடத்தில் 4 முறை சேவிக்க வைத்த கைங்கரியத்தை இந்த மேடம் பண்ணியிருக்காங்க, ஜெயவித்யா மேடம். அதனால அவருக்கு தலையெல்லாம் கைமாறு இல்லை. பெருமாளை சேவிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளை. அதை வந்து ஒருத்தர் சொன்னார், நம்ம படிக்கிறதே இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு தான் அப்படின்னு. அது மாதிரி இந்த கைங்கரியத்தை அவங்க பண்ணினாங்க. அது வந்து இந்த ஜெயவித்யா மேடம்க்கு ரொம்ப நன்றிப்பட்டிருக்கிறேன். அதோடு இல்லாத இந்த நேரத்தில் அடியனை ஒரு பொருளாக்கி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்த எல்லாருக்கும் நன்றியை கூறுகிறேன். டி.கே. பார்சாரதி அவர்கள், சத்யமாமா அவர்கள், ராஜலட்சுமி அவர்கள், சரண்யா மேடம், தாஞ்சூர்லேருந்து ஒரு தமிழ் வாத்தியார், அது பேர் வந்து போயிட்டு பெரிய திருமொழி எடுத்த ஸ்ரீராம் அவர்கள், கணேசன் சார் தமிழ் கிராமர் எடுத்தார். இவாள்கிட்டேருந்து நிறையா நான் தெரிஞ்சுட்டேன். அந்த பிரேமசாயம், அதாவது எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு. பிரபந்தம் மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு படிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய கிரந்தங்கள் இருக்கு. அதெல்லாம் இவா எனக்கு சொல்லி கொடுத்து இந்த 2 வருஷத்துல என்ன ஒரு ஆளாக்கி பேசுறதுக்கு ஒரு தயாராயிருக்கேன்னா அது இந்த ஆச்சாரியர்களுடைய ஆசான்களுடைய அருளும் அவளுடைய ஆசீர்வாதங்கள் தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து 2019 சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் BA வைணவம் ஸ்ரீ மாலோல வாகீசவாணி என்ற கல்வி நிலையம் மூலம் படித்து பட்டம் பெற்றேன். அது வந்து என் கனவை நனவாக்கிய தருணம். பட்டப்படிப்பு இல்லையே என்ற குறையானது எனக்கு இருந்துட்டு. பிறகு உத்தியோகம், கல்யாணம், அது மாதிரி சம்சாரம்னு போயிடுச்சு. ஆனால் அனுகிரகத்தால், பெருமாளுடைய அனுகிரகத்தாலையும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலையும் பகவானின் அனுகிரகத்தாலும் இந்த வைணவத்தில் பட்டம் கிடைத்ததை நான் பாக்கியமாக நினைக்கிறேன். ஏதாவது மற்ற படிப்புகளில் நம்ம வந்து பட்டம் வாங்குறதை காட்டிலும் உயர் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த தத்துவங்கள் போன்றவை. இதெல்லாம் தான் நமக்கு பகவானை பற்றியும் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களை பற்றியும் தான் தெரிந்து கொள்றது இந்த வாழ்க்கையில உய்ய கொண்டதுங்கிறா. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து BA படித்து பட்ட படிப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். அதோடு இல்லாத அதை விட ரெட்டிப்பானது MA வைணவம். இந்த படிப்புல இதுல இன்னும் மேல கிரந்தங்கள் இருக்கிறது. ஆச்சாரியர்களின் வியாக்கியானங்கள்,
அதுக்கப்புறம் வந்து ஐதீகம் அதெல்லாம் இதுங்கதான் தெரிஞ்சது. ஐதீகம்னாலே என்னன்னே தெரியாது. பட் இங்க சேர்ந்தவன தான் அந்த ஐதீகத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சது. எப்படி எல்லாம் ஆச்சாரிகள் வியாக்கியானங்கள் எழுதியிருக்கா மேல இந்த மாதிரியே நம்ம அர்த்தம் போறோம். ஆனா ஒன்னொன்னு உள்ளுக்குள்ள போனா அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது என்கிறதெல்லாம் இந்த MA 2 வருஷம் படிச்சதுல நிறைய தெரிந்து கொண்டேன். இதுக்கெல்லாம் நான் ஒரு காரணம் இல்ல, பகவானின் அனுகிரகமும் ஆச்சாரியர்களின் பெரியோர்களின் ஆசீர்வாதம் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. அடியனுக்கு பேசும் தகுதி உள்ளதா என்று கேள்வியும் இந்த மாதிரி ஆசைப்பட்டேனே, இது ஒரு அதிக பிரசங்கித்தனமோ என்றெல்லாம் என் மனதுல உறுத்திண்டே இருந்தது. ஆனால் பெரியாழ்வார் பாசுரத்தில் கூறியது நினைவு வந்தது. அவர் தன்னையே அப்படி சொல்வது அவருடைய பெரிய குணம்தான். ஆனால் அடியேன் அதையே காரணமாக கொண்டு இந்த பேசுவதற்கு என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டேன். அதாவது காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரணா கருள கொடியானே என்கிறார். காக்கா வந்து கரையும், கத்தும் இல்லையா? அது கத்துறதே அப்படின்னு விரும்பாவிட்டா கூட யாரோ விருந்தினர் வரப்போறா போயிருக்கிறது, அதுதான் கத்தின்ண்டே இருக்கு அப்படின்னு நம்ம அறிகுறி என்று நினைத்து மகிழ்வார்களாம். ஆனா இந்த காலத்துல அது பொருந்தாது, இப்ப எல்லாம் சொல்லிட்டு தான் வரணும், காக்கா கத்துறதுலாம் ஏத்துக்க மாட்டா. அது போல இந்த அடியனுடைய வார்த்தைகளையும் நீங்கள் ஏற்பீர்கள் என்று நம்புகிறேன். அடியன் எடுத்துக்கொண்ட தலைப்பு அரவத்து அமளியின் அரவணைப்பு. அதான் மேடம் சொல்லிட்டாங்க, பாம்பின் படுக்கை அதுன்னு அர்த்தம். அரவம்னா பாம்பு, பாம்போட படுக்கை. இந்த இடத்துல பாம்புங்கிறது ஆதிசேஷனை குறிக்கிறது. ஆதிசேஷனுடைய கைங்கரியம், எப்படி அவர் படுக்கையா இருந்து கைங்கரியம் பண்றார் அப்படின்னு. சமஸ்கிருதத்துல அம்சதூளி காம்பா, எங்காத்து வழக்கத்துல கிண்டல் அடிப்பா, அம்சத்தூளிகால போயிட்டியா படுத்துக்கிறதுக்கு அப்படின்பா. ஹம்சத்தை தூளியா வச்சுட்டு படுக்கையா சொல்லுவா. அது மாதிரி இங்க ஆதிசேஷன் படுக்கையா இருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிக்கிறார். அரவத்தமிழில் அரவணைப்பு. நான் இந்த தலைப்பு எடுத்ததுக்கு 2 முக்கிய காரணம் உண்டு. முதல் காரணம் நம்முடைய ஆசான் TK பார்த்தசாரதி அவர்கள் தான். அவருடைய இல்லத்துக்கு ஒரு தடவை போனேன். அப்ப அவர் பரிசாக ஆதிசேஷன் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் கொடுத்தார். அந்த புத்தகம் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வத்சலாச்சாரி ஸ்ரீரங்கம் அவரால் 2007 எழுதப்பட்டிருந்தது. நான் எப்போதுமே புத்தகம் வாங்கினோன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவேன். அந்த மாதிரி அந்த புத்தகத்தை வாங்கியவுடன் எல்லா பக்கங்களையும் பார்த்தேன். நிறைய தலைப்புகளில் அவர்கள் எழுதியிருந்தார்கள். அடியேனே மிகவும் கவர்ந்தது. அந்த சமயம்தான் நம்ம அலுமினி அசோசியேஷன்ல இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச் ஏற்பாடாகி கருடாழ்வாரை பற்றி ஸ்ரீ முத்துலட்சுமி மேடம் அழகாக எடுத்து சொன்னார்கள். உடனே எனக்கு தோணித்து, சரி நம்மளும் இன்னொரு நித்தியசூரியாக இருக்காரு ஆதிசேஷன், அவரை பத்தி நம்ம இந்த புக்கில் தான் நிறைய இருக்கேன், இந்த புக்கை வச்சுட்டு நம்ம அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு பகிரலாமே என்று தோணியது. மேலும் இந்த புத்தகத்தை குறித்து என்னை படிக்க வைத்தார் இல்லையா, தெரிந்து கொள்ளலாம் என்ற அந்த ஆசானான TK பார்த்தசாரதிக்கும் நன்றி தெரிவது போல இருக்கும் என்று எனக்கு தோணியதுனால இந்த தலைப்பை எடுத்துட்டேன். 2வது காரணம் அடியனுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஒரு 50 வருடங்கள் முன்னாடி 1977 எனக்கு குமாரத்தி பிறந்தாள். அப்பொழுது ஆஸ்பத்திரியில் இருந்தேன், தனியாக வைத்திருந்தார். அப்ப ஏதோ இந்த பிளட் குரூப் மாறினதுனால குழந்தையை தனியா வைத்திருந்தார்கள். என்னோட எங்க அம்மா படுத்திருந்தார். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு என்னன்னா, பாம்பு என்னை அப்படியே சுத்தின்னு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி எழுந்துன உடனே பயம் வந்துருத்தோ. உடனே அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா என்னம்மா இப்படி ஒரு கனவு வந்திருக்கேன், என்னன்னே புரியலையே, அப்படி பயமா இருக்கேன்னு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அப்ப தை மாசம் நம்ம தை மாசத்துல புத்துக்கு பால் தெளிப்போம் இல்லையா, அதைத்தான் நினைவுபடுத்தியிருக்கோம் என்று சமாதானம் சொல்லிவிட்டார். ஆனால் அந்த நிகழ்வு என்னை விட்டு அகலவே இல்லை. ஏன் என்ற கேள்வி மனத்தை உறுத்தி கொண்டே இருந்தது. அப்ப இப்போ ஒரு இந்த சமயத்தில் இந்த காலத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் சில பேர்கிட்ட பேசும்போது இந்த விஷயத்த சொன்னேன், இந்த நிகழ்வை சொன்னேன். அப்பொழுது சில பேர் என்ன சொன்னான்னா, இதுக்கு ஏதோ சொல்லிட்டு பரிகாரங்கள்லாம் இருக்கு, பரிகாரங்கள் பண்ணுங்களேன் அப்படின்னார். ஆனால் எனக்கு மனம் ஒப்பலை. நம்ம சரணாகதி எல்லாம் பண்ணிட்டோம், இதுக்கு போய் பரிகாரங்கள்லாம் பண்றதா பெருமாள் இருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டேன். ஆனால் இப்பொழுது இந்த ஆதிசேஷனை பற்றி பேசும் வாய்ப்பு கிடைத்துள்ளதே. பகவானின் லீலைகளையும் குணங்களையும் வாசித்தும் பேசியும் போக்காக கொள்ளு என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவனுக்கு உகப்பாக இருக்கும், அதை விட அவன் அடியாறுகளின் பெருமைகளையும் குணங்களையும் பற்றி சொன்னால் பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைவானே. அதனால இந்த புத்தகத்தில் படித்ததையும் ஆதிசேஷன் குணங்களை அடியேன் தெரிந்து கொண்ட வரைக்கும் தாழ்வார் ஆச்சாரியர்களுடைய பிரபந்தங்கள் மூலமாக தெரிந்து கொள்வதையும் இந்த மீட்டிங் மூலமாக நம்ம பகிர்ந்து கொள்ளலாம், இதுவே நமக்கு பரிகாரம் ஆகும் என்று தோணியது. இப்படி வாய்ப்பு கிடைத்ததற்கு, இந்த மாதிரி பேசுவதற்கு வாய்ப்பு எடுத்து கட்டாயம் இந்த AR வியாசி அலுமினி அசோசியேஷனுக்கு என்னுடைய மனதார நன்றியை கூறுகிறேன். இந்த பேச்சில் குறைகள் இருக்கலாம், கட்டாயமாக இருக்கும், அது அடியேனை சேரும். நிறைகள் இருந்து நீங்கள் மகிழ்ச்சியா இருந்தால் அது இந்த ஸ்ரீ வைஷ்ணவ வத்சலாச்சாரி அம்மாவே சேரும். அவருக்கும் இந்த சமயத்தில் அடியனுடைய கிருத்திகையை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தத்விஷ்ணோ பரமம் பதா சதா பஷ்யந்தி சூரையகா என்றபடி பரமபதத்தில் ஸ்ரீமன் நாராயணனை சதா சர்வ காலமும் பார்த்து கொண்டும் கைங்கரியம் செய்து கொண்டும் அவன் உகப்புக்கு தகுந்த மாதிரி இருந்து கொண்டும் இருப்பார்கள். அதுதான் நித்தியசூரிகள். மேலும் அவர்கள் தங்கள் இச்சைப்படி வடிவம் எடுத்துக்கொண்டு கைங்கரியம் பண்ணலாம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு சம்சார சம்மதமும் பிரகிருதி சம்மதமும் கிடையாது. அதனால பிணி, மூப்பு, பசி, தூக்கம் கிடையாது. கைங்கரியத்துக்கும் தடையே கிடையவே கிடையாது. அழகிய மடவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய கிருத்தியம் 2ஆம் பிரகரணம் முதல் சூர்ணிகையில் அணைய ஊற புனைய அடியும் பொடியும் பட பர்வத பவனங்களிலே ஏதேனுமாக ஜனிக்க பெறுகிற திரியக் ஸ்தாவர ஜன்மங்களை பெருமக்களும் பெரியோரும் பரிகிரகத்து பிரார்த்திப்பார்கள் என்று அருளியுள்ளார். அனவர அனதனின் மேல் பூம்பாவையாகும் புணர்வது என்றபடி பிராட்டி திருமேனிக்கு ஸ்பர்சத்தோடு விகல்பமில்லாபடி ஸ்ரீபதியானவான அந்த பெருமாள் கண்படர்ந்த அருளுகைக்கு பாங்காக இருக்கும் அரவணையாகும். அவன் பலகாலம் நடத்துவதற்கு வாகனமாக கருடனாகும். திருமேனிக்கு சாத்துவதற்கு திருத்துவாயாகவும் விளங்க ஆசைப்பட்டு பிரார்த்திப்பார்களாம். திரியக் ஸ்தாவர ஜன்மங்களில் பிறப்பது பாபத்தின் விளைவு என்று சாஸ்திரங்கள் கூறி இருந்தாலும் எந்த விதத்தாலும் பகவானை விட்டு பிரியாத கைங்கரியங்கள் செய்வதாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் தான் நித்தியசூரிகள். ஏன் குலசேகர ஆழ்வார் கூட சொல்லியிருக்காரு, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று ஆழ்வார் கூட சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட நித்தியசூரிகளில் முதன்மையானவன் அனந்தன் என்கிற இந்த ஆதிசேஷன். கருடன் வாகனமாகவும் விஸ்வசேன சேனாதிபதியாகவும் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இந்த திருவனந்தாழ்வானுக்குத்தான் ஆதிசேஷன் என்று வைணவ சம்பிரதாயத்தில் அழைக்கப்படுகிறது. அவருக்கு தனி சிறப்பையும் ஏற்றத்தையும் ஆதிசேஷன் என்ற திருநாமம் காட்டுகிறது. ஆதி என்றால் முதல்வன், சேஷன் என்றால் தொண்டர். பகவானுக்கு முதல் தொண்டர் ஆதிசேஷனே ஆகும். அப்பேற்பட்ட இந்த ஆதிசேஷனுடைய சிறப்பை பார்க்கலாம். எல்லா ஜீவாத்மாக்களும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அடிமைப்பட்டவர்கள். அப்படி எல்லாவற்றுக்கும் பிரதானமான அடியனான இருப்பவன் ஆதிசேஷன். ஆதிசேஷ என்ற சொல் இரு பதமாய் ஆதி சப்தத்திற்கு இந்த மாண்டூக்கிய உபனிஷத் அந்த வாக்கியத்தில் சர்வ பிரதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேஷ என்பதற்கு சுவாமி எம்பெருமானார் அருளிய வேதாந்த சங்கிரகத்தில் மற்றொரு இடத்தில் இருக்கும் மகிழ்ச்சியை மேன்மையாக்கணுமா. ஒருத்தர் மகிழ்ச்சியா இருந்தா அவளுக்கு அந்த மகிழ்ச்சியை உண்டு பண்ணணுமா. உண்டு பண்ண வேண்டும் என்ற எண்ணத்துடன் யார் ஸ்வரூபமாக நினைக்கிறானோ அவன் சேஷனாவான் என்கிறார். ஆதிசேஷன் எம்பெருமானின் மகிழ்ச்சியை அதிகப்படுத்துகிறான் என்று சொல்லலாம். வேதாந்த குரு பரமபத சோபாதனம் என்ற ஒரு கிரந்தம் அருளி செய்துள்ளார் சுவாமி தேசிகன். அதில் திருவனந்தாழ்வானை பற்றி மிகவும் அற்புதமாக வர்ணிக்கிறார். பிரம்மாண்டங்களில் உள்ள திருப்பார்க்கடல்களை எல்லாம் அடுக்கி விரித்தாற்போல் சுத்தமான வெண்மை நிறத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் விளங்குகிறான் அனந்தன். அந்தந்த சமயத்துக்கு ஏற்றபடி வடிவங்களை எடுத்துக்கொண்டு சகலவிதமான கைங்கரியங்களையும் செய்து வருவதால் சேஷன் செய்ய வேண்டிய அந்த அடிமை தொழிலை செய்து வருவதால் சேஷன் என்றே திருநாமம் பெற்றிருக்கிறான். அந்த கைங்கரிலே தான் ஆழ்வாரும் பாடுகிறார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கதருள் என்றும் புனையாம், மணி விளக்காம் பூம்பட்டாம், புல்கும் அணையான் திருமாத்தரவு என்கிறார். இந்த பரமபதத்தில் பகவானுக்கு சிம்மாசனமாகும். விபவ அவதாரங்களில் குழந்தை கண்ணன் மதுராவிலிருந்து ஆயர்பாடிக்கு சென்றான் இல்லையா, அப்ப குடையாகும். ராமர் காட்டிற்கு சென்ற போது மரவடி பாதுகையாகும். வியூகத்தில் பார்க்கடலில் இருக்கும்போது மிருதுவான படுக்கையாகும். ஏன் பிரளய காலத்தில் கூட சிறிய ஆளிலையாக இருக்கிறானே, அது கூட அனந்தாழ்வான் தான் கைங்கரியம் பண்ணியதாக சொல்லப்படுகிறது. இவருடைய தோற்றத்தை பார்க்கலாம். ஆதிசேஷனுடைய தோற்றம் விஷ்ணுவின் அம்சமாய் பாதாளத்திற்கு கீழே இருப்பவன். பிரம்மாவின் ஆணைப்படி தனது 1000 தலைகளால் அகில உலகங்களையும் தாங்கிக் கொண்டு பாதாள லோகத்தில் உள்ளான். அவனுடைய 1000 கண்கள் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்குமா. அவற்றில் ஸ்வஸ்திக் வடிவத்தில் ரேகைகள் உள்ளது. அவனுடைய நீல உடலும் பணங்களால் அந்த படம் எடுத்து ஆடுகிறான் இல்லையா, அந்த பணங்களால் பூசை செய்கிற நிறம் மேகங்களால் அழகுற செய்யப்பட்ட கைலாய மலையாம். அவனுடைய திருமேனி அப்படி இருக்கான். அவனுடைய பூமி கிரீடமாக இருக்கிறதாம். அவன் கொட்டாவி விடும்போது பூமியும் ஜலமும் அசைந்து நடுங்குகின்றன என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. 1000 பணங்களில் அமைந்த அந்த நவரத்தினங்களின் பிரகாசத்தினால் எல்லா திக்குகளிலும் இருள் நீக்கி ஒளி வீசிக்கொண்டு உலகத்திற்காக என்ன பண்றானா, அசுரர்களின் வீரியத்தை அடக்கி வைத்துள்ளாராம். சோ அந்த வெளிச்சத்தை பார்த்து அசுரர்கள்லாம் அடங்கி விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். மேலும் பிராட்டி பகவான் ஏகாந்தத்தில் திரை போட்டு யோக நித்திரை செய்யும் போது கூட கிட்ட இருந்து அடிமை செய்பவன் ஆதிசேஷன். பகவான் ஆதிசேஷனை சிருஷ்டி செய்யும் போது
நல்ல மனம் நிறைந்தவராக வாசனை நிறைந்தவராகவும் குளிர்ச்சியாக இருக்கும்படி செய்து தமது ஆக்கிக் கொண்டு மகிழ்கிறான். பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி அனந்தன் மகாவிஷ்ணுவின் 4 வியூகங்களில் ஒருவரான சங்கர்ஷனர் எனப்படுகிறார். ஞானம் பலத்துக்கு இருப்பிடமாக உள்ளவர். நித்திய சூரிகளிலே ஆதிசேஷனுக்கு மட்டும்தான் ஞானத்திற்கு இருப்பிடமாக போற்றப்படுகிறான். மேலும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலேயே ஆச்சாரியனாக அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். மற்றொரு நித்திய சூரி கருடாழ்வார். அவரை விட திரு அனந்தாழ்வானுக்கு ஏற்றம் உள்ளது. கருடாழ்வாருக்கு கூட 2 பாகவத அபசாரங்கள் ஏற்பட்டதாக நம்ம பிரபந்தத்துல பார்க்கலாம் பாசுரங்கள்ல. அனந்தாழ்வானுக்கு அப்படிப்பட்ட எதுவும் சொல்லப்படவில்லை. அவனுடைய பெருமையை ஆழ்வார்கள் அவருடைய பாசுரத்தில் பார்க்கலாம். அனந்தாழ்வானுடைய பெருமைகள்லாம் இந்த பாசுரத்தில் பார்க்கலாம். பாதாளத்துக்கு கீழே 30,000 யோஜனை உள்ள இடத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடைய தமோ குணத்தை தன்னுடைய ஆச்சரியமாக கொண்டு திருமேனியுடன் விளங்குகிறான் ஆதிசேஷன். அவனுடைய குணங்களின் முடிவை தேவ, தானவ, யக்ஷ, கந்தர்வ, சித்த சாரணாதிகளும் காண மாட்டாராம். ஆகையால் தான் அனந்தன் என்ற திருநாமம் பெற்றார் என்கிறார்கள். இவருடைய வரலாறு பார்க்கலாம். ஆதிசேஷன் கத்துருவின் குமரன், நாகன், மந்திரகிரியை பெயர்த்து தேவர்களுக்கெல்லாம் உதவியவன். அமுத கலசை கருடன் ஒருவரை கொண்டு வரும்போது அது மறைந்து விட்டது. அப்பொழுது இவன் ஆதிசேஷன் தர்ப்ப புல்லை ஒன்று எடுத்து அமுதம் உண்ண விருப்பத்தால் நக்கினான். நாவு பிளவுபட்டான். அதே திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியில் 3ஆம் பத்தில் பாடுகிறார். 4ஆம் பாசுரமோ என்னமோ. கருமா கடலுள் கிடந்தான் உவந்து கரையினா அரவின் அணை பள்ளியின் மேல் என்று திருச்சித்திரக்கூட பெருமாளே மங்களாசாசனம் பண்ணுகிறார். கவைனா பிளவுபட்ட நாக்கை கொண்ட ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்ட பகவான் என்கிறார். கஷ்யப முனிவருக்கு 2 மனைவியர்கள், வினதை, கத்ரு என்பவர்கள். கத்ரு உச்சைசரஸ் என்கிற இந்திரனின் குதிரை வால் கருப்பு நிற ரோமங்களால் ஆனது என்கிறாள். ஆனால் வினதை அதை மறுக்கிறாள். கத்ரு அதை நிரூபிக்க தன் 100 நாகப்பிள்ளைகளையும் உச்சைசரஸ் என்ற குதிரையின் வாலில் அதை மூடியவாறு தொங்குமாறு பிரார்த்திக்கிறார். ஆனால் அனந்தன் முதலான சர்ப்பங்கள் இது தகாத செயல் என்று மறுத்தனர். உடனே கத்ருக்கு கோபம் வந்து விடுகிறது. பிள்ளைகள் எல்லாம் அப்போ ஜனமேஜயன் சர்ப்பயாகம் பண்ணி கொண்டிருக்கிறான், அதில் விழுந்து ரசிக்கட்டும் என்று சபிக்கிறாளாம். ஆனால் இந்த அனந்தன் என்ன பண்ணுகிறான்? வீட்டை விட்டு கிளம்பி பத்ரி, கந்தமாதனம் போன்ற ஸ்தலங்களுக்கு செல்கிறான். அச்சமயம் பிரம்மா அவர்கள் முன் தோன்றி அனந்தனை கீழோகம் சென்று அவனுடைய 1000 பணங்களால் இந்த உலகத்தை தாங்குமாறு கூறினார். உனக்கு கருடனும் இருக்கிறான், அவனும் உதவுவான் என்கிறார். அதனால்தான் கருடன் உடலை அலங்கரிக்கும் 8 சர்ப்பங்களாக அனந்தன் உள்ளான். இதை நாம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அமிர்தகரச கருடன் சந்நிதியில் திரு ஆபரணமாக ஸ்ரீ கருடாழ்வாருக்கு அனந்தனையே சூடிக்கொண்டு இருப்பதை காணலாம். கருடாழ்வார் எப்படி நாகங்களெல்லாம் ஆபரணமாக தரிக்கின்றாரோ அதுபோலவே அனந்தாழ்வானும் தன் இடக்கையில் கருடாழ்வாரை வளையமாக கொண்டுள்ளார். அதை காஷிப சம்ஹிதையிலும் ஸ்ரீ தேசிகன் கருட பஞ்சாட்சத்திலையும் பார்க்கிறார். கருடனின் உடல் எங்கும் சர்ப்பங்கள் ஆபரணமாக துலங்குகின்றன. ஆதிசேஷனும் புலிகனும் இடது வலது வளை கங்கணமாக இருக்கிறான். வாசுகி பூணூலாக, தட்சகன் அரைங்கானாக, கார்கோடகன் ஆரமாக, இடது வலது காதுகளில் பத்ம மகாபத்மர்கள் குண்டலமாக, சங்கபாலன் கிரீடமாக, இவ்வாறெல்லாம் அலங்காரமான கருடன். அவன் நம்மை நோக்கட்டும் என்று சொல்லுகிறார் இந்த சோத்திரத்தில். வாமே வைகுண்ட சைகா பனிபதி கடகோ வாசுகி பிரம்ம சூத்ரோகோ ரட்சேனஸ் தர்ஷகேன கிரதித கடிதாரு கார்கோட ஹாரக பத்மம் கர்ணே அபசவ்யே பிரதிமவதி மகா பத்ம மன்யத்ர விப்ரத் சூடாயாம் சங்கபாலம் குளிகமி புஜே தட்சிணே பக்ஷிமல்லக என்று சொல்லுகிறார். நாம எங்கேயாவது பாம்பை பார்த்தால் உடனே கருட தண்டகம் சேவித்தால் அது மறந்துவிடும் கண்ணை விட்டு என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அப்ப நான் என்ன நினைத்தேனா, அடியேன் கருடன் பாம்பை தன் உணவாக கொத்தி கொண்டு போகுமோ, அதனால பயந்து பாம்பு ஓடிவிடும் போல இருக்கு, அதுக்குதான் சொல்லுகிறார்கள் அப்படின்னு நினைத்தேன். ஆனா கருட தண்டகம் நான் கத்துன்ற சேவிச்ச பிறகு எனக்கு என்ன அதில் சுவாமி தேசிகன் சொல்ற அதை பத்தினா தெரியுது. கருட தண்டத்துல 2வது ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, கருடன் வெளியே சென்று விட்டு தமது கூட்டுக்கு திரும்பும் போது மகிழ்ச்சியடைந்த அவள் மனைவிகள் ருத்ரை, சுகர்ந்தி 2 பேரும் என்ன பண்றாளாம், கருடனை தன் மார்பகங்களோடு அணைக்கிறாளாம். அப்படி அணைக்கும் போது அந்த ஸ்பர்சம் பட்டவுடனே அது துன்பமா ஃபீல் பண்ற கருடன் துன்பம் அடைகிறான்.
அப்போது இவர் உடலில் உள்ள ஆபரணமான அந்த சர்ப ராஜாக்கள்லாம் படம் விரித்து ஆடுகிறதாம். அது எப்படி இருக்குதா, அந்த சிரோரத்தின ஒளிக்கட்டைகள்லாம் அந்த கருடாழ்வாருக்கு ஆரத்தி சுற்றுவது போல் உள்ளதாம். அப்படிப்பட்ட அந்த கருடனை நான் துதிக்கிறேன் என்று அந்த 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அந்த கருடனை, அதனால கருடனை நம்ம துதிக்கும் போது அவர் உடலை சுற்றியுள்ள சர்ப்பங்களையும் துதிப்பதால் நாகம் சரி நம்மளதான் துதிக்கிறா அப்படின்னு ஒண்ணும் செய்யாமல் ஓடிவிடுகிறதோ, இது ஒரு நம்பிக்கை. அதனால கருட தண்டகம் சொன்னா பாம்பு நம்ம கண்ணில் படாது என்பது தேசிகர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் நாரதர் இந்திரனிடம் பாதாள லோகமே ஒளிபரப்பி கொண்டு இருக்கிறது, அங்குள்ள நாக ஜாதியினர் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். அதோடு இல்லாமல் அனந்தனை நாகலோக தலைநகரான போகவதி அப்படிங்கிற பட்டினத்துல நாகர்கள்லாம் கேட்கிறா, எல்லாரும் சேர்ந்து தங்களுக்கு தலைவனாக இருக்கும்படி கேட்கிறார்கள். ஆனால் ஞான போகத்தை விரும்பினவன் அனந்தன். அதனால அவன் என்ன பண்றான், தன்னுடைய சகோதரான வாசுகி அவளை இந்த மன்னனாக முடிசூட்டி வைத்து விட்டு வானகம் சென்று தவம் செய்கிறானாம். அப்போது பகவான் அவன் முன் தோன்றி வரம் ஒன்று கேட்குமாறு சொல்ல, என்றைக்கும் தேவரீரை விட்டு பிரியாமல் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க, அன்று முதல் எம்பெருமானுக்கு பாயானானான் ஆதிசேஷன். இந்த படுக்கையில் பகவான் 100 கல்ப காலம் யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்தாராம். அனந்தனும் பக்தியோடு அசையாமல் நித்திரைக்கு எந்த பங்கமும் வராது கவனித்து வந்தானாம். தான் பார்த்தோம், பரமபதத்தில் சிங்காசனமாகவும் யூகத்தில் புல்கும் அணையாம் படுக்கையாகவும் நடக்கும் போதும் நின்றும் போதும் பாதுகாவும் கைங்கரியம் பண்ணுகிறான். மேலும் அவன் ஒவ்வொரு அவதாரத்திலும் பகவானோடு தானும் கூடவே கைங்கரியம் பண்ணுகிறான். அதை ஒன்றாக பார்க்கிறான். முதலில் மத்ஸ்ய அவதாரம். ஒரு சமயம் பக்தன் சத்தியவிரதன் என்ற அரசன் பிரளய காலத்தில் சப்தலோகங்களும் நீரில் மூழ்க அவனும் பிரவாகத்தில் இழுத்து செல்லப்பட்டான். அப்பொழுது அவன் தன் எதிரில் ஒரு படகு வருவதை பார்த்தான். அரசன் மற்றவர்களையும் சேர்த்து அந்த படகில் ஏறிக்கொண்டு பெருமாளை நோக்கி காப்பாற்ற வேண்டும் எங்களையெல்லாம் பிரார்த்திக்கிறான். அப்பொழுது பகவான் ஒரு கொம்பாக மத்சியமாக, பெரிய கொம்பு மத்சியமாக தோன்றினான். அரசன் உடனே என்ன பண்றானா, அங்கே வலிமையுள்ள கயிறை போன்ற ஒரு பாம்பு, அந்த பாம்பை கொண்டு அந்த படகை அந்த பகவானின் கொம்பில் இழுத்து கட்டினவுடன் காற்றில் அந்த படகு ஆடி இருந்தது இல்லையா, அந்த படகானது நின்று விட்டதாம். ஏனென்றால் அந்த கயிறாக கட்டப்பட்டது யாருன்னா ஆதிசேஷனம். அவ்வாறு ஒரு கைங்கரியம் பண்றான். மத்ஸ்யாவதாரம் எடுத்து பகவானோட கூட இருந்து. கூர்மாவதாரம். பார்க்கடல் கடையப்படும் போது கயிறாக வாசுகி அனந்தனுடைய சகோதரனைத்தான் கட்டினார்கள். ஆனால் பகவான் என்ன பண்றான், தன் அடியனான வாசுகிக்கு தன் அம்சமான ஆதிசேஷனை கொடுத்துள்ளபடியாலும் தன் பலத்தால் வாசுகி மிக நீண்ட காலம் கடையப்படுறான். அக்காலம் முழுதும் வாசுகி என்ன அருந்து போகாமல், வலிமை போய் அருந்து போயிடும் இல்லையா, அந்த மாதிரி அருந்து போகாதபடி தன் சக்தியெல்லாம் அந்த கடைக்கயிறுக்கு கொடுத்து அந்த மந்திர மலையானது மூழ்காதபடி காப்பாற்றினான் இது ஆதிசேஷன். அதை பரிபாடல் திரட்டில் சொல்கிறார்கள். திகழ் ஒளி முன்னீர் கடைந்தக்கால் வெற்பு திகழ் பெற வாங்கி தன் சீர் சிரத்து ஏற்றி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது வராகவதாரம். ஆதிசேஷன் உடன் இருக்கிறார் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், திருவிடந்தை கஷேத்திரத்தில் நித்திய கல்யாண பெருமாள் பிராட்டியுடன் அருள்பாலிக்கும் போது அவருடைய திருவடிகளிலே ஆதிசேஷன் தன் பத்திரிகளுடன் சேவை சாதிக்கிறான். அதனால் வராகாவதாரத்திலும் அவன் கூட கைங்கரியம் பண்ணியிருக்கிறான் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அடுத்தது வாமன அவதாரம். அது உலகை அளக்கும் போது பகவானின் திருவடியையே ஆதிசேஷன் தாங்கிக் கொண்டான். நரசிம்ம அவதாரம். அது அகோபல கஷேத்திரத்தில் பகவானுக்கு குடையாக இருப்பதை காணலாம். ராமாவதாரம் ஒரு க்ஷணமும் விட்டு பிரியாத சேவை செய்வதற்காகவே லட்சுமண சுவாமியாக அவதரித்தான். கிருஷ்ணாவதாரம். அவருக்கு முன்னமேயே பலராமனாக கைங்கரியம் செய்தது ஆதிசேஷனே ஆகும். காளியனை விரட்டும் சமயத்தில் மட்டும்தான் பலராமனை விட்டு பிரிந்திருந்தான் கிருஷ்ணன். மற்ற சமயத்தில் கூடவே இருந்தானாம் பலராமன். மேற்சொன்ன அவதாரங்களை அனுபவிக்க இயலாத சம்சாரிகளுக்காகவே பின்னானார் வணங்கும் ஜோதியாய் தமருகுந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே என்றபடி அர்ச்சாவதாரத்தில் திவ்ய தேசங்களில் அடியவர்களுக்காகவே எம்பெருமான் தரிசனம் கொடுக்கிறான். அந்த நிலையிலும் இந்த ஆதிசேஷன் அவனோட கூடவே இருந்து படுக்கையாகவும் இருக்கையாகவும் இருப்பிடமாக இருந்து தொண்டு செய்கிறான். அவற்றில் சிலவற்றை நாம் பார்ப்போம். தென்னாடும் வடநாடும் தொலை நின்ற முதல் திவ்ய தேசமான திருவரங்கம். ஆழ்வார்கள் 11 ஆச்சாரியர்களாலும் கொண்டாடப்படும் திவ்ய தேசம். அணியரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் அம்மானாக அரங்கநாதனோடு அவனுக்கு அணையாக திகழும் ஆதிசேஷனையும் கொண்டாடுகிறார்கள் ஆழ்வார்கள். அது குலசேகரன் ஆழ்வார் தன் பெருமாள் திருமொழியில் முதல் 2 பாசுரத்திலே சொல்கிறார். வாய் ஓர் ஈரைங்கு 100 துதங்கள் ஆர்த்த வளை உடம்பில் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி
வீயாத மலர் சென்னி விதானமே போல் மென்மேலும் மிக எங்கும் பறந்ததன் கீழ் என்கிறார். எம்பெருமானை அனந்தன் அப்படி அனுபவிக்கிறான். நம்ம போறோம், சேவிச்சுட்டு வந்துடுறோம், அந்த திருமண தூணை கட்டிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா எம்பெருமானை அவன் எப்படி பாத்துக்கிறான்னா மகிழ்ச்சி அடைகிறானா. அதனால ரொம்ப அவனுக்கு கூடவே இருக்கிறதுனால அவனுக்கு மகிழ்ச்சி. அதனால 1000 நாவினாலும் எம்பெருமானை துதிக்கிறான். வெளுத்த திருமேனி உடையவன் சத்வகுணத்தினாலோ என்னமோ எதிரிகள் நெருங்க விடாதபடி வாயிலே இடைவிடாது செந்தியால் உமிழ்கிறானாம். இந்த கூட்டத்துல எங்கேயாவது எதிரிகள் வந்துருவாளோன்னு அவனுக்கு ஒரு பயம். அந்த செந்தி விதானம் போல் உள்ளதால் அது தன்னுடைய பரிவை காட்டி கைங்கரியம் செய்கிறான் என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். திருமலைக்கு கிருத யுகத்தில் விஷபாச்சலம் என்றும், திரேதா யுகத்தில் அஞ்சனாச்சலம் என்றும், துவாபர யுகத்தில் சேஷாச்சலம் என்றும், கலியுகத்தில் வேங்கடாச்சலம் என்றெல்லாம் வழங்குகிறது என்று பவிஷ்யோத்தர புராணத்தில் கூறப்பட்டு உள்ளது. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை ஒரு தடவை நாரத தரிசனம் பண்ண வந்தார். அப்ப பகவான் கேட்கிறார், பூலோகத்தில் தான் வசிக்க தகுந்த ஒரு இடத்தை கூறுன்னு. அப்ப நாரதர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்வர்ணமுக்கியில் ஒரு நதிக்கரை இருக்கு, அது ரொம்ப ரம்யமாக இருக்கும், அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றார். உடனே பின்னாடி திரும்பி தங்கிட்ட அருகில் இருக்கும் ஆதிசேஷனை பார்த்து, நீ ஒரு மலையாய் உருவெடுத்து அந்த நதிக்கரையில் போயிரு, தான் எல்லா பரிஜனங்களுடன் அங்கு வந்து உலவக் கடவேன் என்று சொன்னாராம். உடனே ஆதிசேஷனும் மலையுருவாக அமைந்து வந்திருந்தார். பெருமாள் உலாவதற்கு ஏற்றபடியும் பக்தர்கள் வந்து தங்கி இருக்கும்படியாகவும் புண்ணிய தீர்த்தங்கள் நிறைந்து விளங்க வேண்டும் என்றெல்லாம் பகவானை பார்த்து பிரார்த்திக்கிறார் ஆதிசேஷன். பகவானும் அந்த வரனை அமைத்துக் கொடுக்கிறார். பகவானும் உகப்புடன் அளித்தான். இந்த மலையுருவத்திற்கு சேஷாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. தலைபாகம் சேஷாத்ரி, நடுபாகம் அகோபில சேத்திரம், வால்பாகம் ஸ்ரீசைலம் என்று சொல்லுகிறார்கள். கலியுகத்தில் ஒரு சமயம் கஜபதி என்ற ஒரு வீர நரசிம்ம தேவன் ஒரு ராஜா இருந்தான். அவன் இந்த பகவான் மேல் பக்தி கொண்டவனா இருந்தான். அவன் இந்த திருக்கோபுரத்தை நிர்மாணம் பண்ணணும், நிறைய வைரங்கள்லாம் வைத்து கட்டணும்லாம் நினைத்து கொண்டு அதற்கான பொருட்களை எல்லாம் கொடுத்து பணியை ஆரம்பிக்க சொல்லி ஒரு கோபுரம் கட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் தீர்த்த யாத்திரை சொல்லிவிட்டானான். தீர்த்த யாத்திரை சென்று திரும்பி வந்து பார்த்தால் இந்த கோபுரம் நன்றாக இருந்தது, பார்த்து ஒரு மகிழ்ந்தான். ஆனால் ஒரு நாள் இரவு அவனும் இந்த மாதிரி அவனுக்கும் இந்த ஒரு பாம்பு வந்துருது கனவுல. ஒரு இரவு என்ன ஆகுதுன்னா, உயர்ந்த பாம்பு வருது, வந்து நீ இந்த மாதிரி கோபுரத்தை கட்டிட்டே, அது எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கிறது, அதனால் வருத்தம் எழுப்பியிருக்கிறது, அதை நான் போக்கிக் கொள்ள நான் சுவாமி சன்னதிக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போச்சான், சாமி சன்னதிக்கு போச்சான். பின் அந்த பாம்பு திருவேங்கடமுடியாடின் வலது கரத்தில் சுற்றி கொண்டதை கண்ட அரசன் கனவுல விழித்து சென்று பயந்து போய் பெரியோர்களிடம் போய் கூறினானாம். அவர்களும் இந்த மலை வந்து வராக வாமன புராணங்களின் வசனப்படி சேஷாச்சலம் என்றும், சேஷ வடிவமான இதனை வெட்டுதல், கற்களை குவிப்பதல் இதெல்லாம் பண்ணினமான பாரமாய்த்தான் இருக்கும் என்றனர். அதனால் உடனே அவன் அந்த கோபுரத்து கட்ட விடுவதை நிறுத்திவிடலாம் என்று நிறுத்திவிட்டான். ஆனால் அவனுடைய மனம் வந்து அமைதிப்படவில்லை. அதனால என்ன பண்றான், அவன் வந்து ஒரு நாக ஆபரணம் பண்ணி அதை வந்து நம்ம அணிவிக்கலாமே பெருமாளுக்குன்னு நினைக்கிறான். ஆனால் பெரியோர்கள் வந்து இது தேவதைகளுக்கு, மற்ற தேவைகளுக்குரிய ஆபரணம் அப்படின்னு சொல்றாளாம். சோ என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனால் பகவான் என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்தர் மூலம் ஆச்சரித்து, சேஷன் வந்து தனது அவதாரமான திருமலையில் 1000 வருடங்கள் தவம் புரிந்து தன்னை வரவழைத்து தான் படுக்கை உருவம் கொண்டு தாங்குகிறான். எல்லா இடங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா நிலைகளிலும் விட்டு பிரியாமல் கைங்கரியம் செய்கிறான். அப்படி ஊற்றமுடையவனாக இருக்கிறான். அவன் என் அன்புக்கு பாத்திரமானவன். ஆகையினால் அவனுடைய உருவத்தை, இந்த நாகாபரணத்தை அறிவதில் எந்த ஒரு இதுவும் இல்ல, எனக்கு கொடுங்க நான் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டுறானாம். சோ பின் எல்லோரும் அந்த நாகாபரணத்தை பகவானுக்கு அணிவித்தார்கள். ஆதிசேஷனும் என்ன சொல்ற, பகவானை பார்த்து, நீ வந்து பார்க்கடலில் எப்படி என்னுடைய உடம்பில் துயில் வளர்கின்றீர்களோ அதே போல இந்த மலை உருவம் போன்ற என் உடலிலும் எப்போதும் வாசம் செய்ய வேண்டும் என்று கேட்டதின் பயனாக பகவானும் பரன் சென்று திருவேங்கடமலை என்றபடி இங்கு வந்து சேர்ந்தனர் என்று சொல்லுகிறார்கள். திருமால் அனந்தன் மேல் மிகவும் அன்பு கொண்டான். அதை தெரிவிக்கும்படி பிரம்மோத்சவத்தில் முதல் நாள் இரவும் மறுநாள் காலையிலும் அங்க திருமலையில சேஷவாகன புறப்பாடு சங்கல்பித்துக் கொண்டு இன்றளவும் அது நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற திவ்ய தேசங்களில் 2ஆம் நாள் சேஷன வாகனத்திற்கு பெருமாளை எழ பண்ணுவார்கள். இந்த சமயத்துல ஒரு நிகழ்வு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, சொல்றேன். அதுபோல நேத்திக்கு இங்க திருவல்லிக்கேணியில வந்து லட்சுமி நரசிம்மர் பெருமாளுடைய சேஷவாகனம். நம்ம இந்த ஆதிசேஷனை பத்தி பேசுறோம். அந்த சேஷவாகனத்து பெருமாள் முக்காசி எல்லாம் கருட கூட எங்கேயோ தூரத்தை இருந்தா கூட உடனே கருட சேவைன்னு கருடன் தான் போய் சேவிப்போம். ஆனா நம்ம இந்த மாதிரி ஆதிசேஷனை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஆதிசேஷன் இருக்கிற வாகனத்துல வர பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லிட்டு நேற்றுக்கு போகணும்னு போனேன்.
போயிட்டு முதல்ல போய் பெருமாள் கோயில போய் பெருமாள்லாம் சேவிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு போனேன்னா பூ வந்து தாயாருக்கு தான் சேவிக்கணும் போட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், துப்பணி தாயாருக்கு. ஆனா அவன் என்ன பண்ணார், அந்த அர்ச்சகர் வந்து அவர் அந்த இத்தனை நாள் கவனிச்சது இல்ல, பார்சாதியோட அந்த இதுல இடுப்புல உதரத்துல வந்து நாகாபரணம் இருந்தது. அந்த பூவை வந்து நாகாபரணத்துக்கு சாத்தினார். எனக்கு வந்து ரொம்ப சரி நீ பேசுறதுக்கு அவர் வந்து அங்கீகரிச்சு விட்டார் அப்படின்னு எனக்கு தோணித்து அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பிரம்மோசத்திற்கு அங்குரார்ப்பண தினத்தில் மிருசங்கிரகணம் செய்வதற்கு மண்ணை வெட்டுவதற்கு மண்வெட்டி வேணும். அந்த மண்வெட்டியின் அதிதேவதை சேஷனே ஆகும். அதனால் புற்று மண் கொண்டு வரும் கைங்கரியத்தை அனந்தன் செய்கிறான். மேலும் தெப்போத்சவத்தில் தெப்பத்திற்கு அதிதேவதை பூமாதேவியாம், விமானத்திற்கு அதிதேவதை அனந்தனாம். திருக்கட்சி காஞ்சி வரதன் கோவிலில் அனந்தசரஸ் என்ற புஷ்கரணி கரையில் அவன் தலைவனாக இருந்து பேரருளாடை சேவித்து வருவதே ஒரு பெரிய கைங்கரியமாக செய்கிறான் என்று அஷ்டகிரி மகாத்மத்தில் சுவாமி தேசிகன் கூறுகிறார். திருக்குறுங்குடி, ஆழ்வார் திருநகரி ரெண்டும் சேர்ந்து சொல்றேன். அதாவது சுவாமி நம்மாழ்வார்களுடைய பெற்றோர்கள் இந்த திருக்குறுங்குடி நம்பியை பிரார்த்தித்தான் சுவாமி நம்மாழ்வார் சேனை முதலியார் அம்சமாக அவதரித்தார். அவர் அவதரிப்பதற்கு முன்னேயே சென்றால் கொடையாம் என்றபடி தொண்டு செய்யும் அனந்தன் நம்மாழ்வார் மீது மழை வெயில் முதலிடப்படாமல் ரட்சிப்பதற்காக இந்த திருக்குறுகூர் என்ற ஆழ்வார் திருநகரில் புளியவரமாக வளர்ந்து வந்தாராம் என்று ராமானுஜ அஷ்டபதியில் சொல்லப்படுகிறது. இங்கு திருக்குறுங்குடியில் இந்த ஆதிசேஷனுடைய விசித்திரமான முறையில் சித்தரிக்கப்பட்டுள்ளாராம். ஆதிசேஷனுடைய பணங்கள் நாக்கு வந்து நல்ல சிகப்பு வர்ணத்தில் எழுதப்பட்டுள்ளது. அவர் எதிரில் மது கைடபர்கள் சித்திரம் உள்ளதாம். பூமி தாயாரின் பிரார்த்தனையில் பார்க்கடலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அமிர்தத்தின் ஒரு பகுதியை அந்த இரு அசுரர்களுக்கும் எம்பெருமான் கொடுத்து விடுவானோ என்ற கவலையில் காரணமாக சீற்றமாக்கும் அவ்வாறு சித்திரம் வரைந்திருக்கிறார்கள். இதையே நான் பின்னாடியில் பாசுரத்தில் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை திருமையம் இங்கு ஆதிசேஷன் தன் முகத்தை சுருக்கிக் கொண்டு சீறி எழுவது நன்றாக தெரிய வரும். இந்த இடத்தை பகவான் ஆதிசேஷனுக்கு காட்டிக் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. எம்பெருமான் இந்த இடத்தில் அஷ்டாட்சர மந்திரத்தை சிரத்தையுடன் ஜபிக்குமாறு கூற ஆதிசேஷனும் பூமிக்கு அடியில் சென்று சத்தியலோகத்தை அடைந்தார். அவ்வாறு அவர் செல்லும் போது ஒரு சர்ப நதி ஒன்று இருந்ததாம், பாம்பாறு என்று சொல்கிறார்கள். அந்த வழியில் வந்துட்டு திருப்பி ஆதிசேஷன் பூமியிலிருந்து வெளிப்பட்டான். அந்த இடத்தில் எம்பெருமான் ஹைகிரீராக தோன்றி ஆதிசேஷனை ஆசீர்வதித்தாராம். ஆதிசேஷனும் நீ திருப்பார்கடலில் சயன கோலத்தில் இருந்தையே அதே மாதிரி இங்கேயே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள இங்கு திருமையத்தில் சத்தியமூர்த்தியாக நமக்கு தரிசனம் கொடுக்கிறான் பெருமாள். திருவகேந்திரபுரம். ஒரு சமயம் தேவர்கள் பக்கம் விஷ்ணுவும் அசுரர்கள் பக்கம் சிவனும் இருந்து கொண்டு அந்த சேத்திரத்தில் ஒரு பயங்கரமான சண்டை ஏற்பட்டதாம். பெருமாளுக்கு அந்த சண்டையில களைப்பும் தாகமும் ஏற்பட்ட போது கருடனை தீர்த்தம் கொண்டு வர கட்டளையிட்டார். வெகு நேரமாகியும் வரவில்லை. ஆதலால் ஆதிசேஷனை கொண்டு வர சொல்லி கட்டளையிட்டு ஆதிசேஷன் ஔஷதகிரியிலிருந்து கீழே வந்து பூமியில் ஒரு இடத்தை தன் வாளால் ஓங்கி அடிக்கிறான். அதிலிருந்து நீர் பீறிட்டு வந்தது. இது புண்ணியம் என்று தெரிந்து கொண்டு அதை திருமாலுக்கு கொடுக்க அதுவே சேஷ தீர்த்தமாக இன்றும் சொல்லப்படுகிறது. இதில் நீராடினால் மோட்சம் சித்தியாகும் என்று சொல்கிறார்கள். மேலும் அந்த கிணற்று நீரை புனிதமாக இருப்பதால பகவானுக்கு பிரசாதங்கள்லாம் அந்த நீர் கொண்டேதான் செய்கிறார்கள். மேலும் பாம்புக்கு புற்றும் அந்த ஊற்றுற சமயத்துல இங்க வந்து பெருமாள் இந்த கிணற்றின் மேல வந்து பாம்பு புத்துக்கு பால் ஊத்துற மாதிரி இங்கேயும் வந்து பாலை ஜனங்கள் வந்து ஊற்றுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். திருவிடந்தவந்தை, திருக்கடல் மல்லை போன்ற கஷேத்திரங்களில் பகவானுடைய திருவடிகளிலேயே கை கூப்பி நின்று கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறான். திருக்கடிகை என்ற சோழிங்கர், அங்க பக்தர்கள் மலையில் ஏறும் போதே நம்ம பார்க்கலாம், ஒரு பெரிய பாம்பு வந்து இதுல இருக்கும், அரிய காட்சியாக விளங்கும். மேலும் சந்நிதியில வந்து சடாரியில் சுருட்டி கொண்டிருக்கும் சர்பத்தின் தலையில் எம்பெருமானுடைய திருவடிகள் எழுந்தருளியுள்ள காட்சியை காணலாம். இதே காட்சி நம்ம இங்க சென்னையில் அந்த ரங்கநல்லூரில ஒரு பழமை வாய்ந்த லட்சுமி நரசிம்ம சன்னதியிலும் காணலாம். திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி அங்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறான். ஆதிசேஷனுடைய ஆதிசேஷன் பகவானுடைய திருவடிகள்ல இருக்கான். அது ஆனா ரொம்ப சேவை கிடைக்காது. என்னன்னா என்ன பண்ணிடுவா, துளசி மாலையை போட்டு மறைச்சிடுவா. ஆனா நீங்க அந்த துளசி மாலையெல்லாம் எடுத்துட்டு நீங்க பார்க்கலாம், படத்துல எல்லாம் பார்க்கலாம். கீழே வந்து ஆதிசேஷன் அந்த 5 தலை மேலதான் பகவானுடைய திருவடிகள் இருந்து அவ்வளோ உயரமான பார்த்த சாரதி இருப்பாள். இதுல வந்து ஒரு நினைவு எனக்கு அம்மாவோட நினைவு வருது. என்னன்னா நாங்கெல்லாம் சின்ன வயசுல வந்து விளையாடுவோம். ஏதாவது இந்த மாதிரி திருவடி கீழே பாம்பு இருக்குறதே தெரியாது. அப்ப வந்து என்ன பண்ணுவா, வெளியில எல்லாம் போய் விளையாட மாட்டோம், ஆத்துக்குள்ள தானே விளையாடுவோம். அப்ப இந்த ஒளிஞ்சு ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாள், அது மாதிரி இங்க எங்கேயாவது இருக்கிறதுல என்னாவது கண்டுபிடிச்சுக்கணுங்கன்னு சொல்லுவா. அப்ப இந்த பெருமாளுடைய கேலண்டர் நிறைய கிடைக்கும், அதை தான் மாட்டி வச்சிருப்போம். அதை வச்சுட்டு சொல்லுவா, இந்த மாதிரி ஒரு பாம்பின் மேல பெருமாள் இருக்கார், பாம்பின் மேல பெருமாள் இருக்க கண்டுபிடிக்கணும்.
யாருமே கவனிக்கவே இல்லை, சுத்தி சுத்தி பாக்குறோம். அப்புறம் பார்த்தா அந்த பார்சாதி பெருமாளுடைய திருவடி தான். அதான் அது இப்பவும் இப்ப போனோம்னா நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. துளசி மாலையை போட்டு அந்த துளசி எல்லாம் போட்டு அந்த சேஷன் இருக்கிறதே நமக்கு தெரியாது போயிடும். யாதவேரி கஷேத்திரத்தில் தானே மலையாக இருந்து ஹரியை தாங்கி பிடிக்கிறான். சிறுபுலியூர் அனந்தாழ்வானுக்கு இங்க தனி கோயிலே உள்ளதாம். நின்ற கோலத்தில் 4 திருக்கைகளுடன் காட்சி கொடுக்கிறான். மேல் 2 கைகளில் சங்கு சக்கரம், கீழ் உள்ள 2இல் ஒன்று அபயகஸ்தம், மற்றொன்று வரதகஸ்தம். உங்களுக்கு நான் அபயம் கொடுக்குறேன், வரம் வேணும்னா அதையும் கொடுக்குறேங்கிற மாதிரி எப்படி பகவான் சொல்றாரு அதே மாதிரி இவனும் கைங்கரியம் பண்ணிக்கிறான். ஒவ்வொரு வருடமும் கிருபாசமுத்திர பெருமான் மாசி மாலை சுக்குல ஏகாதசி அன்று அனந்தாழ்வான் கோவிலுக்கு எழுந்தருளி ஆசீர்வாதிப்பாராம். ஒவ்வொரு திவ்ய தேசங்களிலும் புஜங்க சயனம், ஆதிசேஷ சயனம், சலசயனம், வீரசயனம், போசயனம், வீற்றிருந்த கோலம் போன்று இருந்து கைங்கரியம் பண்ணிக்கிறான். அது ஒவ்வொரு திவ்ய தேசமா சொல்றதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் இப்படி இருக்கான். மேலும் ஆழ்வார்கள் அனுபவத்தை பார்க்கலாம். இதுல முதல் ஆழ்வாரின் முதன்மையான பொய்கை ஆழ்வார். அவர் தன்னுடைய முதல் திருவந்தாதியில் 53வது பாத்திரத்தை சொல்றார். கட்டி பொன் எப்படி ஆபரணங்களாகி எம்பெருமான் திருமேனியை அழகு பார்க்கிறதோ அதுபோல இந்த அனந்தாழ்வானும் எல்லா வடிவத்தினாலும் கைங்கறி உபகரணங்களாக ஆக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறார். என்னதான் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம் பூம்பட்டான். உலவினால் பகவான் உலர்ச்சியை குடையாகவும், வீட்டிருந்த போது சிம்மாசனாகவும், நின்ற போது பாதையாகவும் ஆகிறானாம். திருப்பார்கடலில் மெத்தையாகிறான். இருள் நீக்கி ஒளி வேண்டும் என்பதற்காக ஜோதிமயமான ரத்தினங்களை தன் தலையில் தாங்கி மகர தீபமாக உள்ளான். மேலும் தானே திரு பீதாம்பரமாகவும் உள்ளானாம். சாய்ந்து இருந்த போது பிராட்டிமார்களும் பராமரிப்படும்படி பரமபுருஷனை தழுவிக்கொண்டு அணையாக உள்ளான். எப்பொழுதும் அனந்தாழ்வான் படுக்கையை பிரியாமல் இருக்கிறான் பகவான். அதனால அடியாரோடு கலந்திருப்பதையே இயல்பாக கொண்டவன் இந்த பகவான் என்பது நமக்கு தெரிகிறது. பூதத்தாழ்வார் பகவான் அதிசுகுமாரன், மென்மையான திருமேனியை கொண்டவன். அந்த மென்மைக்கு தகுந்தவாறு மென்மை, குளிர்ச்சி, நாற்றம், விஷாலம், பளபளப்பு முதலிய பஞ்சனை, இந்த பஞ்சனைக்கு இந்த குணங்கள் உண்டு, 5 குணங்கள். அந்த மாதிரி இருக்கான் திருவந்தாழ்வான், படுக்கையா இருக்கிறான் என்று தன்னுடைய 15வது பாசத்தில் சொல்றார். திரிந்தது வெம்சமத்து தேர்கடவி, அன்று பிரிந்தது சீதையை மாண்பின் போய், பிரிந்ததும் கண் பள்ளி கொள்ள அழகியதே, நாகத்தின் தன் பள்ளி கொள்வான் தனக்கு என்கிறார். இந்த சீதையை விட்டு பிரிந்து காட்டுல போய் தரையில் படுத்து கொண்டிருக்கானே, இது நியாயமா, அழகா? ஆதிசேஷன் குளிர்ச்சி, தன்னா குளிர்ச்சி இல்லையா, அந்த குளிர்ச்சியான படுக்கையில் பார்க்கடையில படித்துக் கொண்டிருப்பதற்கு இது தகுமோ அப்படிங்கிறார். அதுல இருந்து ஆதிசேஷனுடைய குணத்தை சொல்கிறார். அழகின்ற இந்த அழகின்ற அதாவது இந்த நம்மளுடைய உடலானது நித்தியமே கிடையாது, அழிஞ்சு போகக்கூடியது. இதுக்கே நம்ம ஃபோம் பெட் வேணுமா, வாட்டர் பெட் வேணுமா, காட்டன் வேணுமா, தேங்காய் நாராலான பெட் வேணலாம், இல்ல மூங்கில் பாய் தான் நல்லதெல்லாம் எல்லாம் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரிலாம் நம்ம வாங்குறோம். ஆனா அந்த பெருமாள் எப்பேற்பட்ட திருமேனியை கொண்டுவர், அந்த திருமேனிய எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு அதுக்கு பாங்காக கொண்டு இந்த 5 வித குணங்கள். மென்மையாக இருக்கிறான், குளிர்ச்சி, வெயில் காலத்து குளிர்ச்சி, நல்ல வாசனை உள்ளவனாக இருக்கிறான், விசாலமா இருக்கணுமா, அப்பதான் பெருமாள் ஒளிச்சு ஒரு கிழித்து படிக்கிறதெல்லாம் திரும்பி படிக்கணும், அந்த படுக்கணும்னா நல்ல விசாலமா அகலமா இருக்கணுமா, பளபளப்பா இருக்கணுமா, சுத்தமா இருக்கணும். அழுக்கா இருந்தா பிடிக்காது பெருமாளுக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருந்து ஆதிசேஷன் படிலாம் கைங்கரியம் பண்றானே, நம்ம என்ன சொல்றது? இப்படிப்பட்ட ஆதிசேஷனை என்ன சொல்லி பாராட்டுவது என்று சொல்லுகிறார் ஆழ்வார். பேயாழ்வார் இதே கருத்தை சொல்லுகிறார். மேலும் எம்பெருமானின் ஸ்பர்சம் தன்மேல் வேணும் என்று அலைகள்லாம் என்ன பண்றதாம், பகவானின் திருமேனியில் போய் மூதுகின்றதாம். அப்போது விழும் அந்த திவலைகள்லாம் ஒன்று கூட பகவான் மேல விழாதபடி குடையை பிடித்துக் கொண்டு இருக்கிறான் பணங்களை கொண்டு. அதில் உள்ள மணிகள் ஒளியை வீசிக் கொண்டிருக்க அந்த மெத்தையில் விஸ்வேஸ்வரன் சயனித்துக் கொண்டிருக்கிறான். எத்தனை அலை வந்தாலும் பகவான் மேல் படாதபடி தாங்கி பிடிக்கும் பலம் உள்ளவனாக இருக்கிறான். அதைத்தான் பணிந்து உயர்ந்த பவ்வ படுத்திரைகள் மோத பணிந்த பணாமணிகளிலே அணிந்து அங்கு அனந்தன் அணை கிடக்கும் அம்மான் அடியேன் மனன் தன் அணை கிடக்கும் என்று சொல்கிறார். 66வது பாசுரத்தில் மது கைடவர்கள் உடல் வெந்து போய் மாண்டுவதற்கு தகுந்தவாறு பாம்பின் படங்களுடைய வெளிச்சத்துக்கு மேல் சீறி பெருமூச்சு விடுகிறாராம். மேலும் மற்ற எதிரிகள் உயிர் போகும் இறுதியே அங்கு கிடைக்கும் என்கிறார். யாரோ இது மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேலும் 2 ஆழ்வார்கள் பாசுரங்களில் அனந்தனுடைய பொங்கும் பரிவை பத்தி பேசுகிறார்கள். பெரியாழ்வார் தான் பொங்கும் பரிவாக பெருமாள் பல்லாண்டு பாடினார் நினைக்கிறோம்னா, அந்த அனந்தாழ்வானும் அப்படி இருக்கானாம். திருமிசை ஆழ்வார் 4முகன் திருவந்தாதி 10வது பாசுரத்திலே அங்கு ஆரவாரம் அதிகேட்டு அழல் உமிழும் பூங்கார் அரவி அணையான் பொன்மேனியான் காண வல்லமே அல்லமே மாமலரால் வார்சரையான் வல்லரே அல்லரே வாழ்த்து என்கிறார். பெருமாள் திருவிக்கிரமனாக உலகை அளந்தான்.
அப்போது தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக துதிக்கிறார்களாம். அதை கேட்டுவிட்டு யாரோ தீங்கிழைக்கிறார்கள், யாரோ சத்தம் போட்டு இவனுக்கு பெருமானை வந்து சத்தம் போட்டு ஏதோ துன்பம் பண்றதுக்கு வருகிறார்களோ என்னை நினைத்து, இது வந்து தகாத இடம் இந்த மாதிரி நினைக்க கூடாதுதான், ஆனா நினைக்கிறானோ. பயப்பட்டு ஆதிசேஷன் தீயை உமிழ்கிறான். அழகான புள்ளிகளை உடைய சீறுகின்ற ஆதிசேஷன் படுக்கையாக கொண்ட பகவான் என்கிறார். இதைவிட ஒரு படி மேலே போறார் குலசேகர ஆழ்வார். தன் பெருமாள் திருமொழியில் சொல்லுகிறார். முதல் பத்தில் 2 பாசுரங்களை பார்க்கலாம். இருளிறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி, இனத்துத்தி அணிபடம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி, வாயோர் 200 துதங்கள் ஆர்ந்த வளையுடம் பின் அடல் நாகம் உமிழ்ந்த செந்தி, வீயாத மலர்ச்சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிக விளங்கும் பறந்ததற்கேன் என்று 2 பாசனங்களில் பார்க்கலாம். அதாவது தன்னுடைய 1000 சிரசின் ரத்தின மலங்களில் இருள் சிதறும்படி, இருள் இல்லாதபடி ஒளி வீசிக் கொண்டிருக்கிறானாம். இனத்துத்தி அணிபணம் என்பதற்கு பெரியவாச்சான் பிள்ளை என்ன சொல்லுகிறார்னா, 2ஆய் சேர்ந்த திருவடி நிலை என்று சொல்லும்படி இருக்கிறானாம். அதுதான் நிலையானதுன்னு. மேலும் பணங்கள் 1000 பூர்ணமாக கொண்டவன். நாகராஜா என்னும் மகா தேஜஸ், நாகங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறான். அனந்தன் சர்வேஸ்வரனை விழாக்குலை கொள்ளுகிறார். அதாவது ஞானம் அழிந்து போடி பிரிவின் துயரத்தை ஆழமான பக்தியை உடையவன் என்றெல்லாம் சொல்கிறார். அப்படிப்பட்ட சொரூப குணங்களை உடையவன் ஆகையினாலே அனந்தன் என்று சொல்லப்படுகிறான். சுமுகன், வாசுகி, தட்சகன் அவர்களை காட்டிலும் பகவத் அனுபவத்திலும் அவனை கொள்வதிலும் பிரவித்தை உடையவன். அழகுமிக்க வெள்ளை பலிக்கு ஆகிற திருவனந்தாழ்வான் விட்டு பிரிவதை விரும்பாதவன் என்கிறார். மேலும் 2ஆம் பாட்டில் யசோதை பிராட்டிக்கு கிருஷ்ண ஸ்பர்சத்தால் விஜயலட்சுமி ஸ்ரீராம் நீங்க மியூட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேமா, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. யசோதை பிராட்டிக்கு கிருஷ்ண ஸ்பர்சத்தால் வந்த சுகத்தை விட பகவத் அனுபவ ஹர்ஷ பிரகர்ஷத்தாலே வந்த மகிழ்ச்சி அதிகமா. அதனால என்ன பண்றானா, 1000 வாயால் ஒரே நேரத்தில் சோசனம் பண்ணுகிறான். வாயோர் 200 துதங்கள் ஆர்ந்த என்று சொல்கிறான். சங்கு போன்ற வெண்மை நிறம், வாயாலே உமிழ்கின்ற செந்தி. ஏன் பெரியாழ்வாரை காட்டிலும் பொங்கும் பரிவு, அதுவும் வைகுந்தத்தில் யார் வந்து பெருமாளுக்கு எதிரியாக இருப்பார்? அங்க இருப்பவர்கள் எல்லாருமே சத்துவகுணமுடையவர்கள். ஆனா சாமகானம் பாடிட்டு இருக்கா, பிரபந்தங்கள் பாடுற ஏதோ பாடிட்டு இருக்கார். அதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கும் பயமா இருக்கான் ஆனந்தனுக்கு. ஏதோ யாரோ வந்துடுறா, ஏதோ சத்தம் போட்டு வராளே, பகவானுக்கு கஷ்டமா இருக்குமே, அவருடைய இதுக்கு துயிலுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமே என்றெல்லாம் என்ன பண்றானா செந்தி உமிழ்கிறானாம். அது எல்லாம் ஒன்று சேர்ந்து விதானமாக மாறி பகவானை காப்பாற்றுகிறான். இவ்வாறெல்லாம் கைகரியம் செய்யும் அரவணை மேல் பள்ளி கொண்ட ரங்கநாதனை என்று காண்பேனோ என்றெல்லாம் பாடுகிறார் ஆழ்வார். சுவாமி நம்மாழ்வார் நிறைய பாசுரத்தில் பார்க்கலாம். நான் ஒரே ஒரு பாசுரம் தான் எடுத்துட்டு இருக்கேன். 2ஆம் பத்து முதல் திருவாய்மொழி 6ஆம் பாட்டு. வாயும் திரைகளும் என்ற பதிகத்தில் ஸ்ரீ பராங்குத நாயகி எம்பெருமானை விட்டு பிரிந்து உள்ள போது அவன் நினைக்கிறாளாம், அநேக சேத்தன அச்சேத்தன பொருள்களை கண்டு அவைகளும் பகவானை விட்டு பிரிந்து துன்பப்படுத்தோ என்றபடி. நைவாய எம்மேல் போல் நான்மதியே நீ இந்நாள் மைவான் இருளகத்தாய் மாழாந்து தேர்புதியால் ஐவாய் அரவணை மேல் ஆழி பெருமானார் மெய் வாசகம் கேட்டு உன் மெய் நீர்வை தோற்றாயே என்கிறார். அதான் ஒரு தலையை உடைய சந்திரனை பார்த்து நீயும் ஐவாய் அரவணை மேல் ஆழி பெருமானார் அவனுடைய மெய் வாசகத்தை கேட்டு என்னை போல் ஆகியிருக்காயோ என்று ஈடு வியாக்கானத்தில் சொல்லப்படுகிறதாம். எப்படி பாம்புக்கு நாவு 2 ஆயிட்டோ தமக்கு பொய் சொல்ல 1 வாய் உண்டு, பரிகாரத்துக்கு 5 வாய் உண்டு என்று சொல்கிறார். அதாவது பகவானுக்கு பள்ளி தோழமையானா அந்த திருவான பள்ளி தோழமைனா 2 விதமா கொள்ளலாம். படுக்கையிலும் தோழமையான விட்டு பிரியாமல் இருக்கிறான். சிறிய வயதிலிருந்தே அவன் தோழமை ஃப்ரெண்டாக இருக்கிறான். ஆனால் ஆழ்வார் என்ன சொல்ற, புருஷகார புதகராக நினைத்துக் கொண்டு எம்பெருமான் தன்னை விட்டு பிரிந்து இருக்கிறாரே, அதனால ஆழ்வாருக்கு கோபமும் துக்கமும். அதனால அனந்தன் மேல காமிக்கிறார். எம்பெருமானுக்கு பொய் சொல்ல 1 வாய் தான், ஆனா இவருக்கு 5 வாய் இருக்கிறது. சோ அந்த ஆதிசேஷனின் நட்பு பள்ளி தோழமை, அதாவது படுக்கையில் ரொம்ப நாளாக இருக்கிறது, இதெல்லாம் தன்னை மறந்ததற்கு காரணம். அவனோட சேர்ந்து அவனுக்கு அந்த 5 வாய் இருக்கிறதாலே பொய் சொல்லிக் கொண்டு அவன் என்னை விட்டு பிரிந்திருக்கிறானோ என்று சொல்கிறார் நம்மாழ்வார். திருவாசிரிய முதல் பாசுரத்தில் இந்த மது கைடவர் போன்ற அசுரர்கள் அழிந்து போகும்படி விஷம் கக்கும் தொழிலை உடையவன் என்கிறார். நச்சு வினை கவர்தலை அரவின் அமலின் ஏரி என்று. பல தலைகள் ஏன் ஆதிசேஷனுக்கு இருக்கான்னா பகவானின் ஸ்பர்சத்தால் ஏற்பட்ட பூரிப்பு. அதாவது ஒரு தலை வந்து சந்தோஷத்துல பல தலைகளாக மாறிவிட்டதாம். ஆண்டாலும் பைய துயின்ற பரமநடி பாடி மெத்தந்த பஞ்சசயனத்தின் மேலேறிங்கிறார். தான் 5 வித குணங்களை கொண்டு ஜெகத் ரட்சண சித்தையிலே பகவான் இருக்கான். அவனுக்கு எந்த துன்பமும் ஏற்படாதபடி உள்ளான். தொண்டரிப்பொடி ஆழ்வார் திருமாலை 20வது பாசுரத்தில் எப்பேற்பட்ட மேடு பள்ளம் கொண்ட இடமாக இருந்தாலும்
அதில் உள்ள நீர் உறுத்தாமல் இருக்கும் படுக்கையாக நான் இருக்கிறேன் என்கிறார். திருமங்கை ஆழ்வார் பணங்கள் 1000 உடைய நல் அரவு அணை பள்ளிக்கொள் பரமா என்கிறார். எப்படி 6 குளங்கள் நிரம்பினால் அதிக ஜலம் போவதற்கு நம்ம வாய்க்கால்கள்லாம் கட்டுகிறோமோ அதுபோல பகவத் அனுபவத்திற்கு பல தலைகளை உடைய இந்த திருவனந்தாழ்வான் ஸ்பர்ஷத்தாலே பகவான் கண் வளர்ந்துள்ளான். அந்த ஸ்பர்ஷம் பட்டு அவனுக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியா அவன் துயில் கொண்டு கொண்டிருக்கிறான். ஆழ்வார்கள் இவ்வாறெல்லாம் அனுபவிக்கிறார்கள். ஆச்சாரிகளை பார்க்கிறோம். ஆளவந்தார் அருளி செய்த சதுஸ்லோகி முதல் ஸ்லோகம், அதுல பிராட்டியை குறித்து சொல்லுகிறார். பிரியநாதனான புருஷோத்தமனுக்கு படுக்கையில் உள்ள ஆதிசேஷன் உனக்கும் படுக்கை என்கிறார். மேலும் ஆதிசேஷனை ஆச்சாரியனாக அவதரித்தார். ஏன்னா அவன் ஞானத்துக்கெல்லாம் இருப்பிடம், இவனுக்கு தான் ஞானம் இருக்கு என்று சொல்லுகிறதை பிரிகிருஷ்ட விஞ்ஞாத பலகை தாமா என்ற ஸ்லோகத்தில் சொல்கிறார். பராசரப்பட்ட ஸ்ரீ ரங்கநாதஸ்வத்தில் முதல் 45 சோழங்களில் ஆதிசேஷன் பெருமையை தான் சொல்லுகிறாராம். ஆதிசேஷனே இங்கே விமானமாகும். அவனுடைய நிறம் போலவே வெண்மை குளிர்ச்சியை தரும் விமானமாக உள்ளது. கைங்கரியத்தை வேண்டும் போதும் சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் அனந்தாழ்வான் போன்ற எல்லா கைகளும் வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திக்கிறார். சுவாமி தேசிகன் பாதுகாசகத்தில் சேஷ பத்ததியில் சேஷன் என்று பெயருக்கேற்ப எப்போதும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே பாதுகாக உள்ளான் என்கிறார். ஆதிசேஷனே முதல் மூர்த்தி, லக்ஷ்மணன் அடுத்த அவதாரம், பலராமன் 3வது அவதாரம், 4வது கலியுகத்தில் மகாபுருஷனாக அவதரிக்க போகிறான் என்றபடி ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் அவதரித்தார். அது நம்ம ராமானுஜர் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கிறார். அது ஆதிசேஷனுடையது. ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் இவர் ஆதிசேஷன் தான்ங்கிறத நிரூபிக்கிறது. அதாவது தொண்டனூரில் ஒரு சமயத்துல அந்த ராஜா இருக்கச்சே என்ன பண்றா, அந்த சமணர்கள்லாம் சேர்ந்து ஒரே நேரத்துல நாங்க 1000 கேள்விகள் கேட்போம், அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு பயம் வந்தது. விஷ்ணுவர்தன்கிற ராஜா, ஐயோ யார் சொல்லுவாளோ என்ன, இப்படி கூட யார் இருப்பாள் அப்படின்னு உடனே அங்க இருக்கவாள்லாம் சொல்ல. அப்ப ராமானுஜர் அங்க இருந்த சமயம், அதாவது பகவத் ராமானுஜர் இருக்கார். அவர் சரஸ்வதி கடாட்சம் பெற்றவர், சீபாஷிகாரன் பேரே பெற்றவராச்சே, அப்படிலாம் இருந்தவர். அவர் நடத்தி கொடுத்துருவார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கேட்கிறா. உடனே ராமானுஜர் என்ன சொல்றாரு, ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், எனக்கு முன்னாடி ஒரு திரையை மட்டும் நீங்க போட்டு வச்சிருங்கோங்கிற. அதே மாதிரி திரையை போட்டு வச்சிடுறா. அந்த பக்கம் 1000 பேர், அதுவும் என்ன சொல்றா, 1000 பேர் ஒரே தடவை கேட்போங்கிறா. அதாவது என்ன கேள்வி கேட்கிறான்னு கூட நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். ஆனா திரைக்கு இந்த பக்கம் இருந்து கொண்டு பகவத் ராமானுஜர் என்ன ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாராம். அப்படி ஆரம்பிச்ச உடனே கடகடன்னு அப்படியே 1000 நாக்கு வந்துருதான். துளசி மனம் அங்க கமிழ்கிறதாம். ஒண்ணுமே புரியலையாம். ஒரே தீ நெருப்பு கக்குற மாதிரி எல்லாம் இருந்துதான். அவ அங்க கேட்க இங்க அப்படியே பதில் சொல்லிட்டே வர்றாராம். அப்புறம் அரசனுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கான், இப்படி கூட சொல்ல முடியுமா என்ன ஒரே சமயத்துல அப்படின்னு. அப்புறம் திரையை அகர்ந்து பார்த்தால் பழையபடி ஆயிடுறார் ராமானுஜர். ராமானுஜர் ஆதிசேஷன் அவதாரம்ங்கிறது இந்த நிகழ்வில இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஆதியிலே அரவரசை அழைத்து அரங்கன் அவனியிலே 200 ஆண்டு நீர் என பாதியிலே உடையவராய் வந்து தோன்றி பரமபுரம் நாடியவர் போவேன் என்ன நீதியாய் முன்போல் நிற்க நாடி நிலுவைதனை நிறைவேற்றி வாரும் என சாதாரணம் என்னும் வருடந்தனிலே தனித்துலா மூல நாள்தான் வந்தாரே மணவாள மாமணிகள்னு மணவாள மாமணிகளும் ஆதிசேஷன் என்று சொல்லும்படி அவதரித்தார். இவரும் இந்த பூமண்டலத்தில் வேறொரு திருமோயினியுடன் பிரிந்து இருப்பது திருவந்தாழ்வானுக்கு பொறுக்கல. அதனால இவர் என்ன பண்றார், தன்னுடைய கடைசி காலத்துல ஆர்த்தி பிரபந்தம் அப்படின்னு ஒரு பிரபந்தத்தை, ஒரு கிரந்தத்தை எழுதி வைத்து விட்டு 73வது திருநட்சத்திரிலேயே முடித்துக் கொண்டு பகவானிடம் போயிறார். பகவானும் தன்னுடன் வர படித்து விட்டாராம். அதாவது இவர்களுக்கெல்லாம் பகவானை விட்டு பிரிந்து இருப்பதுங்கிறது ஆதிசேஷனுடைய தனி சிறப்பு. ஐயோ பகவானை விட்டு பிரிந்து இருக்கிறோமேங்கிற கவலையும் துன்பமா. பகவான் அவதரிக்கும் போதெல்லாம் ஆதிசேஷனும் அவதரித்தான். நொடி பொழுதும் விட்டு பிரியாமல் கைங்கரியம் செய்தான். ஒரு நொடி பொழுது பிரிந்தாலும் மூச்சு அங்கு அடங்கும்படியானவன். அதை நம்ம லக்ஷ்மணனுடைய அவதாரத்துல பார்க்கலாம் என்கிறார்கள். யோக வழியை மனிதனத்துக்கு தந்தவர் பதஞ்சலி முனிவர். இவரையும் ஆதிசேஷன் அவதாரமாக சொல்கிறார்கள். பிள்ளை பெருமாளையங்கார் என்ன சொல்றாருன்னா, தன் திருவரங்கத்து 97வது பாசனத்துல திருவரங்கமும் அர்ச்சையும் ஒன்று என்று சொல்கிறார். திருவரங்கனின் திருமேனின் பரப்பை காட்டிலும் அவனை தாங்கி நிற்கும் திருவனந்தாழ்வானின் உடற்பரப்பு இன்னும் மிகுதியாக இருக்கு, அதை நாம் போற்ற வேண்டும் என்கிறார். பார்க்கடல் 32 லட்சம் யோஜனையாம், திருவனந்தாழ்வான் 3 லட்சம், பகவான் அதில் மேல சனித்து கூட 2.5 லட்சம் கோடியாம். ஆதிசேஷன் கலியுகத்தில் சுவாமி ராமானுஜராக அவதரித்து எல்லா சாஸ்திரங்களையும் உபதேசத்தில் உத்வேகம் கொண்டவராய், மேலும் உபதேசம் மூலமாக இல்லாமல் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஆனா உலகோரை உயிர்க்கேணி அந்த மாதிரி 2த்தையும் ஒரே நேரத்துல நம்மளால செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால எப்படி பகவான் நரநாராயணாக உருவம் எடுத்தானோ
அதே போல இவர் என்ன பண்றார், தன்னுடைய அம்சமாக அனந்தாழ்வானை அவதரிக்க செய்தார். அந்த அனந்தாழ்வானும் எம்பெருமானாருடைய திருவடிகளையே ஆச்சரித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் திருவாய்மொழி காலட்சேபத்தின் போது ஒழிவில் காலமெல்லாம் மன்னி எங்க திருவேடங்கனுக்கு யாரான் கைங்கரியம் பண்ணணுமே அப்படின்னு கேட்கிறார். யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்ட உடனேயே அனந்தாழ்வான் சம்மதிக்கிறானாம். உடனே விடை பெற்று சிந்து பூ மகனும் திருவேங்கடம் என்றபடி தோட்டம் அமைத்து இன்றளவும் பூமாலைகள்லாம் இங்கிருந்துதான் கட்டி பகவானுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. மேலும் இவருடைய வாழ்க்கை வரலாறு அனந்தாழ்வான் அது ஆதிசேஷன் தெரியலாம். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு பாம்பு கடிச்சு விடுறதான் இந்த அனந்தாழ்வான. அப்ப அங்க இருக்கிற சிஷ்யர்கள்லாம் சொல்றாங்க, ஐயோ பாம்பு கடிச்சிட்டே முதல்ல விஷத்தை போக்கணுமேங்கிறார். அவர் அதை பத்தி கவலைப்படாத நேர சந்நிதிக்கு போயிடுறாராம், பெருமாளை செவிக்க. பெருமாளும் கேட்கறதாம், எதுக்கு நீ இந்த விஷத்தை முறியடிக்காது வந்துட்டேன்னு. அப்ப அவர் சொல்றாராம், கடித்த பாம்பு வலிதாகினால் விரசையில் நீராடி பாவம் நீங்க பெற்று பரமபதநாதுக்கு தொண்டு செய்வேன். கடியுண்ட பாம்பு வலிதாக இருந்தால் இங்கேயே சுவாமி புஷ்கரிலேயே ஸ்நானம் செய்து அடிமை செய்வேன் என்றாராம். இது போன்று இரு வகைகளும் தீங்கு ஏதும் இல்லாதால் விஷம் தீர்க்க முயலாமல் நான் வெறுமே கிடந்தேன் என்றார். சோ ஆதிசேஷன் இல்லையா, அதனால சொல்றார். மேலும் ஆதிசேஷன் ஜோதிட நூல் செய்த வரலாறு பார்க்கலாம். அது திருமிசை ஆழ்வார் 4ஆம் திருவந்தாதியில் சொல்றார். தரித்திருந்தேன், ஆகவே தாரா கணப்போர் விரித்துரைத்த வெம்நாகத்து உன்னை தெரித்து எழுதி என்கிறார். அதாவது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் நோக்கினேன் போது என்கிறார். அதாவது விஷத்தை உமிழும் ஆதிசேஷனுக்கு அந்தராத்மாவாக இருக்கிற பகவான் தாரா கணப்போர் விரித்துரைத்தன ஜோதிட சாஸ்திரத்திலாம் விரிவாக வெளியிட்ட பகவான் என்கிறார். அதாவது ஆதிசேஷனுடைய இதுல அந்தர்யாமியாக இருந்து கொண்டு இருக்கிற பெருமாளை நான் வணங்குகிறேன் என்கிறார். அதற்கு அண்ணன் சுவாமிகள் உரை எழுதியுள்ளாராம். பிரதிகூலருக்கு தீட்சணுமான திருவனந்தாழ்வானுக்கு அந்தராத்மாகிய உன்னை என்று பிரதிவாதி பயங்கரம் அதற்கு ஒரு பிரமாண ஸ்லோகத்தையும் சொல்கிறார். பயசே பகுல் தீஷி வித்யா யது பக்யா தராதலே தம நந்தம நந்தஸ்ய கல்பம் சங்கல் பையே கிருதி என்று கொடுத்துள்ளார். இதனின்று திருவனந்தாழ்வான் ஜோதிட நூல் அருளி செய்து உறுதியாகிறது. திருமணிஷாழ்வார் திருச்செந்த விதத்திலே பூமியை ஆதிசேஷனும் 8 திக் கஜங்களும் தாங்குவதாக புராணத்தில் சொல்லப்பட்டதை 6ஆம் பாடலில் சொல்லியிருக்கிறார். திருப்பார்கடலில் அரவணையின் மேல் துயில்வதுதான் ஆனா ரொம்ப பிடித்த இடமா. எங்கெங்கயோ இருக்காரு நம்ம பார்த்தோம், ஆனால் பகவானுக்கு அதுதான் பிடித்த இடமா. ஏனெனில் அலைகள்லாம் முன்னும் பின்னும் அடிப்பது எப்படி இருக்குதுன்னா ஆதிசேஷனை தொட்டில் போல் ஆட்டுகிறதாம். சோ ஆதிசேஷன் மேல் சயனிக்கும் பெருமான் யார்? பேச்சு பாலுண்ட பிரான் அடைந்தது அரவணை மேல் என்கிறார் ஆழ்வார். பாலை உண்டு அவனை அழித்து களைப்பு உண்டாகி படுப்பதற்கு ஆதிசேஷன் என்ற தொட்டிலை நாடுகிறானாம். அதாவது தொட்டிலாகவும் கைங்கரியம் பண்ணுகிறான் போலும். மேலும் பார்க்கடலை கூப்பாடு போடும் இடம் என்று சொல்லுகிறோம். அதனால விஷத்தை கட்டிட்டே காணாம். சும்மா இந்த அமரருக்கு தேவர்கள்லாம் இங்க ஏதாவது அவ கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு பெருமாளுக்கு தொந்தரவே கொடுக்குறாங்கிறதுனால தூர வைத்துக் கொண்டு நீங்க வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி விஷத்தை கக்கி கொண்டே இருக்கிறான் இந்த ஆதிசேஷன் என்கிறார். சம்சாரிகளை போல கர்மாதீனமாக பிறக்காமல் எம்பெருமானுக்கே கைங்கரியம் செய்வதற்காகவே தன்னுடைய இச்சையை கொண்டு யுகங்கள் தோறும் அவதரித்து பெருமை துஞ்ச பெற்றவர் இந்த ஆதிசேஷன். மகாவிஷ்ணு சர்வேஸ்வரன், அவனுக்கு மிகுந்த அணையா இருப்பவன் திரு அனந்தாழ்வான். 14 உலகங்களையும் தம் தலையில் தரிப்பவர். உலகத்தில் சகல பூதங்களுக்கும் தலைவராய் ஆச்சாரியராக நின்றவர். சுத்த சத்வமாய் சர்வஜத்வனாய் என்று 8 குணங்களாலே நித்திய சூரியாய் உள்ளவன். சங்கர்ஷண சக்தியாலே குண்டலியின் மூலமாக சகலவிதமான ஜீவர்களின் நடைகளுக்கும் சாட்சியாக உள்ளார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவில்லா அடிமை செய்ய வேண்டும் என்பதை போல ஆதிசேஷன் எம்பெருமானின் எல்லா நிலைகளிலும் எல்லா அடிமைகளையும் செய்து பெருமை பெற்றவர். நாமளும் அடியோங்களும் ஆதிசேஷனை போல கைங்கரியம் கிட்ட பிரார்த்திப்போம். ஓம் சகசிரபனாய வித்மகே விஷ்ணு தர்பாய தீமகி தன்னோ அனந்த பிரச்சோதியாத். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே மகாதேசிகாய நமக. மீண்டும் ஒருவரை இந்த ஏஆர்வியாசிக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை பேச வைத்ததுக்கு நன்றி கொடுக்கிறேன். பகவான் ஆச்சாரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நான் என்னுடைய முறையை அமைத்துக் கொள்கிறேன். தன்யோஸ்மி மேடம். ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு திவ்ய பிரபந்தம் மட்டும் கிடையாது, தேசிகரோட பிரபந்தத்தையும் சேர்த்து பாதுகா சகஸ்திரத்துல எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணதோட இல்லாம உங்களுடைய அனுபவத்தையும் சின்ன குழந்தையெல்லாம் நீங்க எப்படி அந்த ஆதிசேஷனை நீங்க எப்படி உங்களை கண்டுபிடிக்க வச்சா அப்படிங்கறதுல இருந்து அது புதுசா இருக்கா. ஆதிசேஷன் மேல பெருமாள் நிக்கிறார், அப்படி பார்த்தசாரதி பெருமாள் நிக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி இது போட்டு மறைச்சிருந்ததுனால தெரியலையோ என்னமோ, துளசி போட்டு மறைச்சா தெரியலையோ என்னமோ, அதெல்லாம் புதுசா இருந்தது. உங்களுடைய அனுபவத்தையும் சேர்த்து நீங்க எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம்.
இன்னும் நிறைய இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏஏபிஆர்சி சார்பா கேட்டுக்கிறேன். எஸ் மேடம் மேடம் Yes, நமஸ்காரம் கோதை மேடம். அமளியானின் அரவணைப்பு அட்டகாசம் அற்புதம் அமர்க்களம்.